இன்னைக்கு நம்ம கூல் வைப்ரண்ட் சேனல்ல ராம் பிரியங்கா G6F இவங்க கேட்ட இந்த கேள்வி. மாமரத்தில் மாங்காய் பெரியதாக ஆகும் முன்னே ஒரு பக்கம் மாங்காய் கருப்பு ஏற்பட்டு விடுகிறது, பழுத்தால் அழுகி விடுகிறது, என்ன செய்வது சொல்லுங்கள். இதுக்கு காரணம் என்ன? நஞ்சில்லாம எப்படி சரி பண்ணலாம்? அதுதான் இப்போ பார்க்க போறோம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெடியா? பொதுவா இந்த பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் பூஞ்சை தாக்குதல். குறிப்பா மழைக்காலம், அதிக ஈரப்பதம் இருந்தா மாங்காயில சின்ன கருப்பு புள்ளி மாதிரி ஆரம்பித்து அப்படியே பெருசா ஆகி பழம் அழுகிடும். அது மட்டும் இல்லாம மரத்துக்கு கால்சியம், போரான் மாதிரி சத்துக்கள் குறைந்தாலும் பழத்தில் கருப்பு தழும்பு வரும். சில நேரம் அதிக நீர் ஊத்தி அடுத்த நாள் வறட்சி மாதிரி இருந்தாலும் பழம் பலவீனமா ஆகிடும். இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா ஃப்ரூட் ஃப்ளை, அதாவது பழ ஈக்கள் குத்தினாலும் அந்த இடம் கருகி பின்னாடி அழுக ஆரம்பிக்கும். சரி, இப்போ இதுக்கு இயற்கை முறையில் என்ன செய்யலாம் பார்ப்போம். முதல்ல பஞ்சகவ்யம் தெளிக்கலாம். 10 லிட்டர் தண்ணீருக்கு 300 மில்லி பஞ்சகவ்யம் கலந்து 15 நாளுக்கு ஒரு முறை காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிச்சா போதும். இதனால் மரத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், பழமும் ஆரோக்கியமா வளரும். அடுத்தது வேப்பெண்ணெய் கரைசல். 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்பெண்ணெய், கொஞ்சம் பசும்பால் அல்லது சோப்பு கரைசல் சேர்த்து கலக்கி 7 முதல் 10 நாளுக்கு ஒரு முறை தெளிக்கலாம். இதனால் பூச்சி தாக்குதல் குறையும், பழம் கருகிறதையும் கட்டுப்படுத்தும். அடுத்து ஒரு சூப்பரான இயற்கை பூஞ்சை மருந்து, மோர் கரைசல். 1 லிட்டர் புளித்த மோருக்கு 10 லிட்டர் தண்ணீர் கலந்து வாரத்திற்கு ஒரு முறை தெளிக்கலாம். இது பூஞ்சை தாக்குதலை நல்லா கட்டுப்படுத்தும், பழ அழுகலும் குறையும். மேலும் ஜீவாமிர்தம் அல்லது கனஜீவாமிர்தம் மர வேர் பகுதியில் ஊத்தலாம். 15 நாளுக்கு ஒரு முறை போட்டா போதும். இதனால் மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகரிக்கும், மரம் சத்துக்களை நன்றாக எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி மரத்துக்கு நல்ல காற்றோட்டம் ரொம்ப முக்கியம். அடர்ந்த கிளைகள் இருந்தா வெட்டி விடுங்க. சூரிய ஒளி உள்ளே போகணும், இல்லனா ஈரப்பதம் அதிகரித்து பூஞ்சை வேகமா பரவும். மற்றொரு முக்கிய விஷயம், கீழே விழுந்து அழுகிய மாங்காய்களை அப்படியே விடக்கூடாது. அதை உடனே எடுத்து புதைக்கலாம் அல்லது கம்போஸ்ட் செய்யலாம், இல்லனா நோய் மற்ற பழங்களுக்கும் பரவும். மரத்தடியில் வேப்பம் புண்ணாக்கு 2 கிலோ, மரச்சாம்பல் 2 கிலோ, கூட நாட்டுக்கோழி சாணம் அல்லது மாட்டுச்சாணம் போட்டா மரத்துக்கு நல்ல கால்சியம், பொட்டாசியம் கிடைக்கும், பழ தரமும் உயரும். ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும், பழம் இருக்கும் நேரத்தில் அதிக யூரியா போடாதீங்க. ரசாயன பூஞ்சை மருந்த அடிக்கடி அடிக்காதீங்க. மரத்தடியில் நீர் தேங்கவும் விடாதீங்க. மண்ணை உயிரோட வைத்திருந்தா மரமும் ஆரோக்கியமாயிருக்கும், பழமும் நல்ல தரத்துல கிடைக்கும். சுருக்கமா சொன்னா, பஞ்சகவ்யம், மோர் கரைசல், வேப்பெண்ணெய், ஜீவாமிர்தம், நல்ல காற்றோட்டம், இதை தொடர்ந்து பின்பற்றினா மாங்காய் கருகல் மற்றும் அழுகல் பிரச்சனை பெரும்பாலும் கட்டுப்படுத்தலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா மற்ற விவசாய நண்பர்களுக்கும் கண்டிப்பா பகிருங்க சக்காக்களே. நான் படித்து பார்த்து தெரிந்ததை பதிவிட்டிருக்கேன். இது போல உங்களுக்கு வேற என்ன தகவல் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. VDCIN-உடன் உண்மையான டிஜிட்டல் வளர்ச்சியை அடையுங்கள். இணையதள மேம்பாடு, SEO மற்றும் பலவற்றில் நீங்கள் வெற்றி பெற நாங்கள் இங்கே இருக்கிறோம்.